நம்முடைய புதிய கல்விக் கொள்கை ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ் சமுதாயத்தை, தமிழ் கல்வியை குழி தோண்டி புதைப்பதாக. கல்வியில் இந்தியாவில் முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு மாநிலம்தான். திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சி கல்விக்காக அதிக நிதியை ஒதுக்குகின்றன. எந்த அரசு எந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்பது நோக்கமல்ல. இன்றைய ஒன்றிய அரசு 1 முதல் 14 வயது வரை கட்டாய கல்வி என்று சொல்கின்றார்கள். ஐயா மோடி கொண்டு வந்த காரணத்தினால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம சொல்லலையே, அப்படி சொல்றோமா? நம்ம சொல்லலை. எதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இருக்கின்றது. புதிய கல்விக் கொள்கையிலே 3, 5, 8, 9, 11, 12 தேர்வு வைங்க, தப்பு இல்லை. 5வது வகுப்பில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் உன் தந்தையார் தொழிலுக்கு நீ சென்று விட வேண்டும் என்று மறைந்த ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவதை தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கின்றார்கள். 20,000 பேர் பேசுகின்ற மொழி இந்தியா முழுவதும் 140 கோடி மக்கள் தொகையில் 20,000 பேர் பேசுகின்ற ஒரு மொழியை கட்டாயமாக்கு என்று சொல்ல வேண்டுமா? உலகம் முழுவதும் 7 நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கின்ற தமிழை அடுத்த மொழியாக படிக்க வேண்டும் என்று சொல்வான். எது நியாயம் என்று நீங்களே சொல்லுங்க. கிராமப்புற மாணவிகளுக்கு 8 படி உன் திருமணத்துக்கு 10,000 என்றார். 10 படி உனக்கு நான் 12,000 தருகிறேன் என்றார். 12 படி 25,000 என்றார். பட்டம் படி உனக்கு 50,000 ரூபாய் தருகிறேன் என்று படி 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 என்று சொன்னதனுடைய விளைவு இந்தியாவில் பெண் படித்த பட்டதாரிகளுடைய எண்ணிக்கை 26% என்றால் தமிழ்நாட்டில் பட்டம் படித்த பெண்கள், படித்துக் கொண்டு இருக்கின்ற பெண்களை கணக்கிட்டால் 60 முதல் 70% பேர் பெண்கள் இன்று பட்டம் படித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், பள்ளிக்கு படிக்க செல்லக்கூடாது என்று இருந்த நிலையை மாற்றி இந்த அளவுக்கு இந்த கல்வியை உயர்த்தியவர் தான் மறைந்த தலைவர் கலைஞர். ஆகவேதான் பெண் கல்வி இப்போது நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அந்த கொள்கையானது 2031க்குள் 50% பேரை பட்டதாரி ஆக்கிவிடும் என்கின்றார். தற்போது இருக்கின்ற முறை போதும், எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கையில் இருக்கின்ற அந்த தேர்வு முறை தேவையில்லை என்று சொல்கிறோம். இது நியாயமான முடிவை எடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். நீங்கள் தான் முடிவு சொல்ல வேண்டும். இந்த திட்டம், நம்முடைய புதிய கல்விக் கொள்கை ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ் சமுதாயத்தை, தமிழ் கல்வியை குழி தோண்டி புதைப்பதாக தெரிகிறது. நிச்சயமாக உறுதியாக இந்த கொள்கையில் இருந்து மாறுபட்டு இருக்கின்றோம். அதற்காக தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று சொல்கின்றார்களே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை.